ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்துருச்சு இல்லையா? ப்ரொமோ வந்ததில இன்னைக்கு சண்டே ப்ரொமோ இப்படி வந்திருக்கு. ஆனால் விஜய், காவேரி ஏன் வரல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜய், காவேரியோட ஒரு ஸ்டோரியை அவங்க சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான். அவங்க ப்ரொமோவில் அதாவது இடைநிலை வாரத்தில் தான் ப்ரொமோவில் விடுவாங்க. சண்டே ப்ரொமோ விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4, 5 வாரமாகவே இந்த மாதிரி தான் ப்ரொமோ வரல. ஆனால் காவேரியும் விஜயும் பேசிகிட்டு இருக்கிறது தான் என்ன பேசுகிறாங்க காவேரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தானே நிறுத்தியிருந்தாங்க. அது நாளைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா நம்ம தாத்தா இதுலேருந்து என்ன ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது. தாத்தா காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் விஜயோட சைடும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? விஜய் கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்காரு, ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறது. அதை காவேரி எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு விஜய்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறாங்களா, நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் கேட்பார் இல்லையா, நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்தது நீ உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா? அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது தெரியல. அந்த ப்ரோமோ கூட விட்டுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அதை விடாமல் அதை அப்படியே சைலண்ட்டாக வச்சுட்டாங்க. திங்கக்கிழமை என்னன்னு சொல்லி தெரியும், அதை அப்படியே கட் பண்ணிடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் மகாநதியில் நிறைய பரபரப்பு போயிட்டுருக்குங்க. அங்கே ஒன்று அப்புறம் எதை யோசித்தாலுமே நமக்கு பிடிபட மாட்டேங்குது. எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எப்படி அதை முடிவு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.